அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள், அதுதான் திருத்தணி மலை. அந்த மலைக்கு பேர் தணிகை மலை. முக்கியமான கோயில் இருக்கிறதால திருத்தணிகை மலை அப்படின்னு பேர். அதுதான் காலப்போக்கில் திருத்தணி அப்படின்னு மாறி இருக்கு. கிட்ட போய் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். திருத்தணியில் முருகன் கோயில் மட்டும் இல்லை, அம்மன் கோயில்கள், பெருமாள் கோயில்கள், சிவன் கோயில்கள், விநாயகர் கோயில்கள்னு நிறைய இருக்குது. திருத்தணி முருகன் கோயிலோட நுழைவு வாயில் இது. பக்கத்தில் ஆந்திரா சித்தூரில் இருக்கிற சுப்பிரமணிய நாயக்கர் அப்படின்றவர் தான் இந்த நுழைவு வாயிலை கட்டி கொடுத்துருக்காரு. நாயக்கர் அப்படின்னா இங்கே தெலுங்கு கிடையாது, தமிழர் தான். வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். முருகனோட அறுபடை வீடுகளில் இது 5ஆம் படை வீடு. குறத்தி சமூக பெண் வள்ளியை முருகப்பெருமான் கல்யாணம் பண்ணிக்கினது இந்த திருத்தணி மலையில தானா. தேவர்களுக்கு துன்பம் இழைத்து கொண்டிருந்த சூரபத்மனை வதம் செய்த பின்னர் அந்த சரவணன் கோபம் தணிந்து அமர்ந்த இடம் இந்த திருத்தணியாகும். கோயில் மலையடிவாரத்தில் அந்த காலத்தில் பல்வேறு சமூகங்கள் தங்களுக்கென்று தனித்தனி மடங்களை உருவாக்கி இருக்கின்றன. அவற்றில் சில மடங்கள் சேதமடைந்து காணப்பட்டாலும் பல மடங்கள் இன்றும் உயிர்ப்போடு காணப்படுகின்றன. திருத்தணியில் இருக்கும் சரவண பொய்கை இதுதான். கீழே சரவண பொய்கை, மேலே முருகப்பெருமானோட கோயில் தெரியுது பாருங்க. இந்த திருத்தணி குளம் மட்டும்தான் சரவண பொய்கையா என்றால் இல்லை. வேலவன் கோயில்களில் இருக்கும் குளங்கள் அனைத்துமே சரவண பொய்கை தானாம். திருப்புகழை பாடிய அருணகிரிநாதரும் இந்த திருத்தணி செந்தில் ஆண்டவனை பாடியிருக்கிறார். இது ஜங்கம் சமுதாயத்துக்கான கல்யாண மண்டபம். இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க பல மாநிலங்களில் பறந்து வாழ்ந்து வந்தாலும் ஆந்திரா தெலுங்கானாவில் தான் அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க. ஜங்கம் அப்படின்ற ஜாதி முழுக்க முழுக்க சைவத்தை மட்டுமே பின்பற்றக்கூடிய ஒரு ஜாதி. சரி கம மகரி கம பதனி சரி தனி 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 சரி தனி சரி 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 தனி சரி கம மகரி தனி சரி